பேரண்ட்ஸ் வந்து ஆன்லைன்னா என் குழந்தை உட்கார மாட்டான், பண்ண மாட்டான், நான் எப்படி பண்ண வைக்கிறது? டெஃபினெட்லி அந்த டவுட் உங்களுக்குமே இருந்தது இல்லைங்களா? ஸோ ஹவ் டு யூ ஃபீல் இப்ப? ஏன்னா இப்ப 3 மந்த்ஸ் தான் ஆகுது நம்ம தெரப்பி எடுத்து. 3 மந்த்ஸ்லயே அவன் 70 வேர்ட்ஸ் இப்ப சிங்கிளா 70 வேர்ட்ஸ் பேசுறாங்கிறது எனக்குமே நல்லாவே ஒரு ஹாப்பி சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எங்களுக்குமே ஆன்லைன் கிளாஸா என்னது எப்படி உட்காருவான், நம்ம அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமோ, இன்னொரு செட் பண்ண வைக்கணுமே, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமோலாம் நினைச்சோம். பட் நானும் எங்க ஹஸ்பண்டா ஃபீல் பண்ணது என்னன்னா, டாய்ஸ் இது மாதிரி தானே, நம்ம ஒரு செஷன் அட்டென்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். பட் எனக்குமே வீட்டுல என்ன ஸ்கூலுக்கு அனுப்புறோம், பட் ப்ராப்ளம் தெரியும். ஸ்கூலுக்கு அனுப்புறோம், வீட்டுல என்ன பண்ணங்கிறது நம்மளுக்கு கரெக்டான கைடன்ஸ் இல்லையேன்னு நினைச்சேன். இதே டாய்ஸ் தானே, இதை வச்சு என்கேஜ்ல வச்சு எங்க 2 பேருக்குமே பாண்டிங் ரொம்ப நான் சொல்லிக் கொடுக்கறதுனாலதான் இன்னைக்கு என் பையன் நான் சொல்றத கேட்கறான். ஓடுவான் செய்வான். ஆனா அம்மான்னு நான் சவுண்டு அப்படின்னு சொன்னா கூட வெளிக்கிற மாதிரி அப்போ இது எனக்கு அடாப்டேஷன் வந்து டாஸ்க் மூலியமா தான் வீட்டுல நான் ஒரு ஏதோ ஒண்ணு எடுத்து கொடுங்கறதுக்காகவோ, ஒரு பட்டாணி ஏதோ உரிச்சு கொடுக்கறதுக்காகவோ டாஸ்க் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி, நீங்களும் மேம் இது பண்ணலையேன்னு கேட்டா விடுங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பாத்துக்கலாம், நல்லா பண்ணுவான், இதுக்கு இது பண்ணலாம், சரி இப்ப விடுங்க, இதுக்கு மாத்திக்கலாம், இதெல்லாம் நீங்க சொல்ல போய் தான் எனக்கும் ரொம்ப ஹோப் மேம். நானும் ஒரு நாளும் டவுட் கிளியர் பண்றதுலயும் நீங்க எனக்கு ரொம்ப சிஸ்டரா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கீங்க. அந்த சப்போர்ட்ல தான் நான் இருந்து நம்மளுக்கு இவங்க இருக்கிறாங்க, நம்ம ஹெல்ப் கேட்கலாம், இது சொல்லலாம்னு சொல்லிதான் நானும் இவங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாங்க. ஏன்னா ஒரு ஜென்யூனா உங்களை நான் ரியலாவே அப்ரிஷியேட் பண்ணுவேன். எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க, பண்ணுவாங்க, ஒரு டவுட்ஃபுல் மைண்டோடையே கண்டிப்பாக. ஏன்னா நான் டெய்லி எவ்வளோ பேரண்ட்ஸை பார்க்குறேன் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலி ரொம்ப ஐயோ அதை பண்ணுவானா இதை பண்ணுவானான்ற ஒரு ஆங்ஸியஸாக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாலுமே கூட ஒரு ட்ரஸ்ட்டுங்கிறது அந்த தெரப்பிஸ்ட் மேலே இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ணுறீங்க. நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்கள் பையன் கூடிய சீக்கிரத்தில் நல்லாவே வந்து கம்ப்ளீட்லி அந்த ஏஜ் லெவலுக்கு பேசுவார்.